நேர்மை இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவரால் அதை செய்ய முடியுது. தொகுதி மறுசீரமைப்பால நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டா இந்திய நாட்டில் ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு தலைவரும் செய்யாத விஷயமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். நாங்க மட்டும் இதுக்கு குரல் கொடுத்தா பத்தாது, ஒட்டுமொத்த தமிழகமா நம்ம ஒரு குரல்ல ஒழிக்கலாம் சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி மறுபடியும் இந்த மும்மொழி கொள்கையோ இல்ல இந்த டீலிமிட்டேஷனையோ நம்ம ஏன் கையில எடுக்கிறோம்னு பார்த்தா 40 MP முழுசா நம்ம இங்க இருந்து அனுப்பியே நம்மளுடைய குரலுக்கு அவங்க செவி சாய்க்கிறது இல்ல. எல்லாருடைய ஆலோசனையும் வாங்கிட்டு எல்லா ஸ்டேட்டோடைய மினிஸ்டர்ஸையும் அவங்களோட சிஎம்சியும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் அமைக்கலான் இருக்காங்க. இந்த ஒரு முயற்சி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கான முயற்சி மட்டும் இல்லையே, எல்லா ஸ்டேட்டுக்கான குரலா வாங்க இந்த ஒன்றிய பாச சக்திக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பொதுவெளியில ஒரு கூட்டத்தை, அதாவது பீப்புள் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சோ அவர்கிட்ட அந்த நெஞ்சுரம் இருக்கிறதுனால நேர்மை இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவரால் அதை செய்ய முடியுது. நம்ம எது கொண்டு வந்தாலும் தென்னிந்தியாவில இருந்து மட்டும்தான் உரிமை குரல் அப்படின்றது எழுப்பப்படுது. ஒரே மாதிரியான நாடு, ஒரே மாதிரியான தேர்தல், ஒரே மாதிரியான மொழி, ஒரே மாதிரியான உணவு உடை அப்படின்றத கொண்டு வராங்க. கௌரவமா சொல்லிப்போம், எங்களுடைய சவுத் இந்தியால இருந்து மட்டும்தான் நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை வச்சுதான் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீஸ்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 3 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபண்ட் மட்டும் 19,000 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசம்ன்ற ஒற்றை மாநிலத்துக்கு ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 19,850 கோடி. நமக்கு 3 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய ரயில்வே பட்ஜெட்டை அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒரே ஒரு வருஷத்துல கொடுத்து முடிச்சிடுறாங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்க ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய காசையே நீங்க தர மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு துறைக்கும் எங்க மந்திரிகளும் எங்களுடைய எம்பிஸும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் போராட வேண்டியது இருக்கு, அப்பயே நீங்க தரல. உதாரணத்துக்கு இந்த 2,000 கோடிக்கு இப்ப நம்ம பட்ஜெட்லயே ஒதுக்கிட்டாங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், எங்க பிள்ளைங்களோட கல்வியை நாங்க பாத்துக்கிறோம், கடன் சுமை அதிகமானாலும் பரவாயில்லை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இந்த 2,000 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.